ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணி வென்றெடுக்க வேண்டும் என ராமநாதபுரத்தில் மாவட்ட திமுக சார்பில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மண்டல பொறுப்பாளரும் தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டார். ராமநாதபுரத்தில் மாவட்ட திமுக சார்பில் தனியார் மகாலில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் அவைத்தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ முன்னிலை வகித்தார். மண்டல தேர்தல் பொறுப்பாளர் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதியை திமுக கூட்டணி வெற்றி பெற்றது போல வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி 100% வெற்றி பெற்றிட வேண்டும். அதற்கான பணியை இன்று முதல் தொடங்கிவிட வேண்டும். நமது கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக பல்வேறு நிர்வாகிகள் என அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். இந்த கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர்கள் அருண், வேல்முருகன், சுதர்ஷன், கொடி சந்திரசேகர் மற்றும் பரமக்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன், முன்னாள் அமைச்சர் சுந்தர்ராஜன், முன்னாள் எம்பி MSK பவானி ராஜேந்திரன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பா AN ரகு, தலைமை செயற்குழு உறுப்பினர் அகமது தம்பி மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட, ஒன்றிய, நகர், பேரூர் கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர்.